மும்பை போலீஸ் போன்று நடித்து கோவை பெண்ணிடம் 30 லட்சம் ரூபாயை மோசடி செய்த டெல்லி சைபர் கிரிமினல் கைதானார். கோவை சூலூர் பகுதியைச் சேர்ந்தவர் 25 வயது ரித்திகா. தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். கடந்த செப்டம்பர் 20 அவரது செல்போனுக்கு மர்ம நபர் ஒருவர் தொடர்பு கொண்டார். ஃபெடெக்ஸ் கூரியர் நிறுவனத்திலிருந்து அழைப்பதாக அறிமுகம் செய்து கொண்டார். உங்களின் அடையாள அட்டை ஆவணங்களை பயன்படுத்தி பார்சல் வந்துள்ளதாகவும் அதில் போதைப் பொருட்கள் உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட பொருட்கள் இருப்பதாகவும் கூறியுள்ளார். இதுகுறித்து மும்பை போலீசார் விசாரிக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். இதையடுத்து ஸ்கைப் வீடியோ கால் மூலம் மும்பை போலீஸ் என கூறி பேசிய நபர்கள் வங்கிக் கணக்குகளை ஆய்வு செய்ய வேண்டும் என தெரிவித்து விவரங்களை பெற்றுள்ளனர். சிறிது நேரத்திலேயே ரித்திகாவின் வங்கிக் கணக்கில் இருந்த 10 லட்சம் எடுக்கப்பட்டதை கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதையடுத்து அவர் மீண்டும் அந்த எண்ணிற்கு அழைத்த போதுதான் தான் ஏமாற்றப்பட்டது தெரிய வந்துள்ளது. இதையடுத்து ரித்திகா தேசிய சைபர் கிரைம் ஆன்லைன் போர்ட்டலில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் கோவை மாவட்ட சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை துவங்கினர். முதல் கட்டமாக ரித்திகாவிடமிருந்து பணம் பெற்ற மர்ம நபரின் வங்கிக் கணக்கை கண்டறிந்து அதனை போலீசார் முடக்கினர். இதையடுத்து மர்ம நபரை தொடர்ந்து கண்காணித்து வந்தனர். அதன் அடிப்படையில் டெல்லியைச் சேர்ந்த 42 வயது கோபிகுமார் என்பவரை மடக்கி பிடித்தனர். அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் போலியான 2 நிறுவனங்களை துவங்கி அதன் மூலம் மோசடி பண பரிவர்த்தனையை செய்து வந்தது தெரிய வந்தது. அதன் மூலம் இந்தியா முழுவதும் 11 நபர்களிடம் மோசடி செய்து தனது வங்கிக் கணக்கில் பணம் பெற்றதும் உறுதியானது. இதனையடுத்து அவரது அலுவலகம் மற்றும் வீட்டில் சோதனை மேற்கொண்ட போலீசார் 6 செல்போன்கள், 2 டேப், 3 பட்டன் செல்போன்கள், 7 ஏடிஎம் கார்டுகள், 3 காசோலை புத்தகம், 4 ஹார்ட் டிஸ்க், 10 சிம் கார்டு, போலி ரப்பர் ஸ்டாம்ப், லேப்டாப், பாஸ்போர்ட், பென்டிரைவ் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். அவரை கைது செய்த தனிப்படை போலீசார் கோவை அழைத்து வந்தனர். பின்னர் அவரை கோவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். கோவையில் தனியார் நிறுவன பெண்ணை மும்பை போலீஸ் போல் மிரட்டி 30 லட்சம் ரூபாய் மோசடி செய்த வழக்கில் ஒருவர் சிக்கியிருப்பதால் அவரது பின்னணியில் உள்ள மற்றவர்களையும் மடக்கி பிடிக்க கோவை சைபர் கிரைம் போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.